الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. قال النبي صلى الله عليه وسلم المسلم للمسلم كالبنيان يشد بعضه بعضا. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய அமைப்பாளர்களான ஜம்மியத் அஹ்லி சுன்னாவுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இந்த விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களே, இந்த விழாவில் சிறப்புரைகள் ஆற்ற இருக்கிற பெருமக்களே, எனக்கு பின்னால் மிக அற்புதமாக மௌலிது வரிகளை பற்றி பேச இருக்கிற நிசாமுத்தீன் அஹசனி ஹசரத் அவர்களே, மற்றும் இந்த விழாவினுடைய
அலங்காரங்களாக வீற்றிருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் அருட்கொடை என்றென்றும் வற்றாது சொரிந்து கொண்டிருக்கட்டும் என்று துஆ செய்து, இறுதி நாளின் அடையாளங்கள் பற்றிய நபிமொழிகளை எடுத்து கூறுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளுமே இறுதி நாளின் அடையாளங்களாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுங்கள் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், போக போக தொழுகையாளிகள் கம்மியாகி விடுவார்கள், அப்படி ஆகிவிடுகிற போது கியாமத்து நாள் வந்துவிடும் என்பதை அது இஷாரா செய்கிறது. எனவே நல்ல காரியங்களை எப்போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ அந்த நல்ல காரியங்களுக்கு மாற்றான காரியங்கள் நிகழும். அப்போது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சுருங்கிவிடும், இந்த உலகமே மடிந்துவிடும் என்கிற கருத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் நன்மை இருக்கிறவரை எல்லாமே இருக்கும், நன்மை போய்விடுமேயானால் அழிவு ஆரம்பமாகிவிடும். மனிதனுக்கும் அதுதான் இயற்கை, உலகத்துக்கும் அதுதான் இயற்கை. சாதாரணமாக எங்களுடைய உஸ்தாது ஒருவர் பரீட்சையிலே போய் உட்கார்ந்த உடனேயே 100 மார்க் போட்டு விடுவார். எடுத்த எடுப்பிலேயே 100 மார்க் போட்டதற்கு பிறகுதான் பரீட்சையை கேட்க ஆரம்பிப்பார்கள். நாங்கள் சொல்லுவோம், என்ன சேர்த்து எடுத்தவனையே 100 மார்க் போட்டிருக்கிறீங்களேன்னு கேட்டா, நீ பதில் சொல்லாமல் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் மார்க் குறைந்து கொண்டே இருக்கும். ஒன்றுமே பதில் சொல்லவில்லை என்றால் சைபர் என்ற அர்த்தம். உனக்கு நான் 100 மார்க் வைத்திருக்கிறேன், நீ நடக்கிற நடவடிக்கையில் தான் எவ்வளவு மார்க் உனக்கு கம்மியாகும் என்பது நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். இதுதான் உலகம். உலகம் தோன்றிவிட்டதா, அது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மனிதனை சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் எடுத்து வைக்கிற முன்னடி இருக்கிறதே, அது மரணத்தை நோக்கிய முன்னடி. பிறந்து விட்டானா செத்துத்தான் ஆக வேண்டும். உலகத்திலேயே நிரந்தரமாக யாரும் இருக்க முடியாது. இது இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்திலே வாழுகிற காலத்திலே எதையாவது சாதித்து விட்டு போ என்கிற கருத்தில் தான் அல்லாஹு தஆலா நல்ல நெறிகளை சொல்லி தந்திருக்கிறான். உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத நெறிகள் மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் என்றால், தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான். சமீபத்திலே இன்டர்நெட்டில் இருந்து ஒரு கார்ட்டூனை டவுன்லோட் செய்து ஒரு சகோதரர் எனக்கு காண்பித்தார். அதிலே இந்த கார்ட்டூனிலே ஒருவன் குறும்பு செய்திருக்கிறான். கடவுள் உலகத்தை படைத்தாராம். படைத்த உடனே எடுத்த எடுப்பிலேயே கழுதையை படைத்தார். கழுதையை படைத்து சொன்னாரு, நீ பொதி சுமப்பாய், எது உன்னுடைய முதுகிலே ஏற்றப்பட்டாலும் அதை சுமப்பாய், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அது துணியாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீ பொதி சுமப்பாய், இது உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு 40 வயசை கொடுத்திருக்கேன்னு சொன்னார். கழுதை சொல்லிச்சான், பொதி சுமக்கிறதுக்கெல்லாம் 40 வயசா தேவையில்லை, எனக்கு 20 வயசு போதும்னு சொல்லிச்சான். உடனே இறைவன் என்ன செய்தாராம், ஒரு 20 வயசு தூக்கி தனியா வச்சுட்டார். கழுதைக்கு 20 வயசு அன்பளிப்பா கொடுத்துட்டு 20 வயசு தனியா தூக்கி வச்சுட்டார். இரண்டாவது ஒரு நாயை படைத்தார். நாயை படைச்சு சொன்னாரா, நீ மோப்பம் பிடிப்பாய், சந்தேகத்திற்கு இடமானதை கண்டால் நீ கண்டுபிடிப்பாய், சந்தேகத்திற்கு இடமானவர்களை கண்டால் குறைப்பாய், எப்போது பார்த்தாலும் மோப்பம் பிடித்துக் கொண்டே இருப்பாய், எனவே உனக்கு நான் 30 வயதை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நாய் சொல்லிச்சான், மோப்பம் பிடிக்கிறதுக்கெல்லாம் 30 வயசு ரொம்ப அதிகம், எனக்கு 15 வயசு போதும்னு சொல்லிச்சான். உடனே 15 வயசை தூக்கி தனியா வச்சுட்டார். மூன்றாவதாக குரங்க படைச்சார். குரங்க படைச்ச உடனே சொன்னார், நீ மரத்துக்கு மரம் தாவுவாய் காட்டிலே இருந்தால், வீட்டுக்கு வீடு தாவுவாய் நாட்டிலே இருந்தால், உனக்கு தாவுறது தான் வேலை, கிடைச்சா சாப்பிடுவேன், கிடைக்கலன்னா பேசாம உட்கார்ந்துருப்ப, உனக்கு நான் 20 வயதை அன்பளித்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே குரங்கு சொல்லிச்சான், தாவறதுக்கெல்லாம் 20 வயசு ரொம்ப அதிகம், எனக்கு 10 வயசு போதும்னு சொல்லிச்சான். கடவுள் 10 வயசை தனியா தூக்கி வச்சுட்டார். நான்காவதாக மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த உடனே சொன்னார், நீதான் படைப்பிலேயே உயர்ந்தவனாக இருக்கிறாய்,